உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்க 15 இயர்ஸ்ல வந்து 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா go for SIP. Next slide. Yeah, in this slide the power of compounding நான் சொன்னேன் இல்லையா. ஸோ யூ திங்க் பண்ணுங்க 25,000 நீங்க every year இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஹார்ட்லி 6%லேருந்து 12% நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். You see the difference. If you invested in FDs அப்படின்னா நமக்கு 5.5 அப்படின்னா 25,000 எங்க இருக்குன்னா the value it's become 20 lakhs. Whereas 9% ஆன சில நம்ம கோல்டு funds அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னாக்கா இட்ஸ் கம் அரௌண்ட் 37 lakhs and 12% அப்படின்னா ஹார்ட்லி பாத்தீங்கன்னா 67 lakhs நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த சேம் அமௌண்ட் பட் த பர்சன்டேஜ் ஷுட் வேரி ஆகும்போது நம்ம ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆன்லி இப்போ என்ன 15% ஹை அக்ரெசிவ் ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ்ல போட்டோம்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 90 lakhs வரும். இது எல்லாமே வந்து நீங்க லாங் டேர்ம்ல இருக்க சைல்டு எஜுகேஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஈக்விட்டி ஓரியன்டா நீங்க ஃபோக்கஸ் பண்றது இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். கோ ஃபார் நெக்ஸ்ட் ஸ்லைட். Yes, I told you earlier. So equity வந்து 20% returns delivery பண்ணிருக்க funds இருக்கு. Debt funds பாத்தீங்கன்னா 8% and hybrid funds வந்து 13%. யாரோடைய மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி இருக்கு, லைக் நான் ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றவங்களோ இல்ல சில கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கவங்க எனக்கு எஃப்டிஸ்ல விட கொஞ்சம் எக்ஸஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றவங்க யூ கோ ஃபார் த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். இந்த மாதிரி there is a various concepts in mutual funds. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய மேஜிக்லாம் கிடையாது. அது என்னன்னாக்கா இந்தியாவில் இருக்க 50 ஃபண்ட் ஹவுசஸ் we called as a asset management companies. இது எல்லாமே இட்ஸ் controlled by the SEBI regulations. It is managed directly by the finance minister. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஹை ரெகுலேஷன்ஸ் இருக்க ஈக்விட்டி ஓரியன்டட்ல நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம லாங் டேர்ம்ஸ்ல இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸை நம்ம எடுக்க முடியும். இதுல நீங்க சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் வித் 500ல இருந்து பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அண்ட் ஈக்விட்டி இது ரெண்டுமே வந்து ஒரு குட் வெல்த் கிரியேட்டர். அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னா நீங்க ஒரு 10 lakhs நீங்க பார்க் பண்றீங்க மணி அப்படின்னா இஃப் யூ ரிடீம் தட் அமௌண்ட் ஒரு 5 lakhs எனக்கு வேணும்னா நம்மளால எடுக்க முடியாது. வேறஸ் நம்ம 10 lakhs நம்ம வச்சிருக்கோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, எனக்கு இமிடியேட்டா ஒரு 5 lakhs வேணும் அப்படின்னா வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க அமௌண்ட்டை ரிடம்ஷன் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் த லிக்விடிட்டி. நம்மளால அது எதுவுமே பண்ண முடியாது. சரி, அசெட் அலோகேஷன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லாமே வந்து ஈக்விட்டியில போடணும்னு கிடையாது. ஸோ லைக் யூ வாண்ட் சம் பர்சன்டேஜஸ். இதுல வந்து நிறைய அசெட் அலோகேஷன். டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். இது வந்து எப்பவுமே ரிப்பீட்டடா ஃபெமிலியரா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ப்ரோவர்ப்ஸ் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ்ல. ஈக்விட்டி போர்ஷன்ஸ் வந்து நீங்க ஒரு 70% வச்சிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸை வந்து லைக் நம்ம எப்படி ஒரு தாலி வாட் வி சே ஃபுட் அப்படின்னா அதுல நம்ம எப்படி சாம்பார், கர்ட், பிக்கிள்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் மேஜர் ஃபுட், சப்பாத்தி, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் எல்லாமே வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம அசெட் அலோகேஷன்ஸ்ல வந்து ஒரு மேஜர் போர்ஷன்ஸ் லாங் டேர்முக்கு ஒரு ஈக்விட்டி வச்சுட்டு கோல்டு, ரியல் எஸ்டேட் அண்ட் கேஷ் லைக் ஐ டோல்ட் யூ எமர்ஜென்சி கார்பஸ் இந்த மாதிரி சம் பர்சன்டேஜஸ் நீங்க அலோகேட் பண்ணணும். நான் அதுதான் சொன்னேன் இயர்லியர் 60% உங்க ஸ்பெண்டிங் எடுத்துக்கிட்டு 40%ல இந்த அசெட் அலோகேஷன்ஸை வந்து நீங்க டைவர்சிஃபை பண்ணிட்டு அதுல நீங்க உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்.